நம்ம இந்த யோகாலாம் கரெக்டாக பண்ணுறீங்களா? நான் இந்த யோகா பண்ணாதவங்கலாம் சர்வே பண்ணி பார்த்தேன். யோகா பண்ணாதவங்கன்னா இவங்க யோகா கற்றுக்கிட்டாங்க, ஆனால் இவங்களால தொடர்ச்சியாக செய்ய முடியல. அவங்கள போய் கவனித்து ஏன் அப்படின்னு கேட்டோம். நம்ம விசாரித்து இந்த சர்வேல என்ன பண்ணோம், பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா யோகா பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இந்த பொருளாதார சுதந்திரம்னா உங்கள் தேவைகளுக்கு எப்போவுமே பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அதை வாங்கிடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் சுதந்திரம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்னான்னு பார்க்கலாம், யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு இந்த பொருளாதார சுதந்திரம் ஒரு 5 வருஷத்தில் நிறைவேறலாம், 10 வருஷத்தில் நிறைவேறலாம், இல்லை வாழ்க்கை முழுக்கமாக அவர் பொருளாதாரத்தை தேடிட்டே போகலாம். ஆனால் இந்த பொருளாதார சுதந்திரத்தை தாண்டி இந்த வாழ்க்கை சுதந்திரம் ஒன்று இருக்குது. இந்த உயிரே சுதந்திரத்தை நோக்கி தான் இருக்குது. இதுக்கு தான் நம்ம இந்த யோகா தியானம்லாம் வடிவமைச்சிருக்கோம். இந்த பாதையே முழுசாக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போயிடுவீங்க. அதனால் பொருளாதாரம் தேவைக்கு என்னவோ அதை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறது முயற்சி செய்யுங்க.